கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எஸ்ரா 9:15. கர்த்தாவே நீர் நீதியுள்ளவர். எஸ்ரா 9:15. கர்த்தாவே நீர் நீதியுள்ளவர். இங்கே பக்தன் கர்த்தரை பற்றி அழகாக சொல்கிறாரு. அவர் நீதி உள்ளவராம். ஆமாங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன். இன்றைக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க. ஏன் வாழ்க்கையில் இதுக்கு நீதி கிடைக்கலையே, இந்த குற்றம் நான் செய்யவே இல்லை, இந்த தப்பு செய்யவே இல்லை, ஆனாலும் நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன், இல்லாட்டி நான் இந்த வெட்கத்தை சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களே. ஏன் எனக்கு இந்த வெட்கம், இந்த தப்பு நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உங்களோட நீதியை அவர் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். உண்மைதான், நீங்கள் தப்பு பண்ணல தான், ஆனாலும் இந்த பாதையில் நீங்கள் நடக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கான நீதியை செய்வார். ஆமேன். உங்களுக்கானதே அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கலங்கி போயிருக்கிறீங்களா ஒரு சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணார். ஆமேன். யுத்தம் உங்களோடதல்ல, கர்த்தரோடது. அவர் உங்களுக்காக நீதி செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், உனக்கு நீதி செய்வேன். வெட்கப்பட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.